I'm a pianist. Excellent. Surprise! ஹாய் கைஸ், பிரசாந்த் நடிப்பில் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அந்தகன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அந்ததூன் படத்தை பார்த்தவங்களுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படத்தோட கதைன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை பார்க்காத தமிழ் ரசிகர்களுக்கு அந்தகன் படம் ஒரு செம்மையான ட்ரீட்னு தான் சொல்லணும். கதையின் நாயகனான பிரசாந்த் ஒரு பியானோ கலைஞராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவருக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு எப்படியாவது லண்டனுக்கு போயிட்டு நம்ம பெரிய இசைக்கலைஞராக வரணும் அப்படின்றது தான் பிரசாந்தோட ஆசை. பிரசாந்தும் பிரியானந்தும் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் நவரச நாயகன் கார்த்திகோட பிரசாந்துக்கு கிடைக்குது. ஸோ கார்த்திக் வந்து பிரசாந்தோட திறமை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவியான சிம்ரனுக்கு அவங்களோட பர்த்டேவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணணும், பர்த்டே அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசாந்தை கூப்பிட பிரசாந்த் நவரச நாயகன் கார்த்திக் வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா கார்த்தி அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. ஆனால் பிரசாந்துக்கு கண்ணு தெரியாத நம்பிட்டு இருக்கிற சிம்ரனுக்கு ஒரு செம்மையான ஷாக்கிங் ட்விஸ்ட் அந்த இடத்துல உடையுது. பிரசாந்துக்கு கண்ணு தெரியும், அவரு கண்ணு தெரியாத போல இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அனுதாபத்தெல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி அதில் வர்ற காசை கொண்டு தான் லண்டன் போகணும் அப்படின்றது தான் பிரசாந்தோட எய்மா இருந்திருக்குன்னு சிம்ரனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கார்த்தியை கொன்னது யாரு, சிம்ரன், சமுத்திரகனி இவங்களுக்கெல்லாம் கொலையில் என்ன சம்பந்தம், பிரசாந்த் லண்டனுக்கு போனாரா இல்லையா, அவருக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் அந்தகன் படத்தோட மீதி கதை. கண்ணு தெரியாத கேரக்டரில் பிரசாந்த் சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஒரு சாமிங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் சமுத்திரகனியும் சிம்ரனும் சேர்ந்து இவருக்கு கண்ணு தெரியாத பண்ணிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் திடீர்னு பார்வை போனதும் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது. படத்தோட பெரிய பிளஸ் நடிகர்கள் தேர்வு. பிரசாந்த், சமுத்திரகனி, KS ரவிக்குமார், ஊர்வசி, யோகி பாபுன்னு எல்லாருமே பட்டையை கிளப்பிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. வில்லியா சிம்ரன் ஒரு அவுட்லுக்கான ஒரு பேட் ஷேடோவை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எப்போவோ வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு 2024 ஒரு கம்பேக் படமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. அந்தகன் படத்தோட கதை ஹிந்தியில் அந்ததூன் படத்தோடது. இந்த கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ கொஞ்சமாவது ஸ்கிரீன் பிளே பண்ணா படம் ஓரளவு தேர்த்திலான்ற ஐடியாவோட தியாகராஜன் சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரசிக்கப்படியான ஒரு த்ரில்லர் படமா தான் அந்தகன் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட மைனஸ்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாத்தையுமே பிலோ பண்ணிங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக இல்லாமல் ஆவரேஜுக்கு மேலே உள்ள மூவியாவாக அந்தகன் வந்திருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.